ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டனிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்னாங்கண்ணி கீரை எப்படி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற செடிகளை விட இந்த பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ இதுக்காக நம்ம செடி கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ண கூட தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் உள்ள இலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு மீதி குப்பையில் விசிற அந்த கம்புகளை மட்டும் நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சே நீங்கள் நிறைய கீரை இந்த மாதிரி உற்பத்தி பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த கீரையை ஃபுல்லாக எல்லாத்தையுமே சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா மீதி இருக்க அந்த கம்புகளை மட்டும் குப்பையில் போடாமல் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணலான்னா, இப்போ இதை ஜஸ்ட்டு நீங்கள் மண்ணில் ஊண்டி வச்சா கூட சூப்பராக வந்துடும். ஸோ உங்களுக்கு வேலையாக இருக்குது பின்னாடி ஊண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த மாதிரி அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கம்புகள் எல்லாத்தையுமே நம்ம சின்னதாக ஒரு ஜொக்கில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் அப்படியே போட்டு வச்சிடலாம். ஸோ போட்டு வச்சுட்டு உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஸோ அந்த டைமில் கூட இங்கே ஊண்டி வச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 4 to 5 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள் கூட வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை பிளான்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போது இது எல்லாத்தையுமே ஜொக்கில் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 4 to 5 டேஸ் கழித்து நம்ம இது எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஜொக்கில் இந்த மாதிரி அந்த வேர் விடுறதுக்காக நம்ம வைக்கிறோம்ல. ஸோ அப்படி வைக்கும் போது ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லுமே இதிலே வச்சு செடி வளர்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வீக் அதாவது ஒரு வாரத்து வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போடக்கூடாது, அழுகி போயிடும். ஸோ நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வேர் விடுறதுக்காக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 5 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் வேர்கள் தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நிறைய வேர் விட்டுருச்சு. இப்போ இதை நம்ம பிளான்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் பிளான்டிங் பண்ணுறதுக்காக நான் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மண்கலவை ரொம்பவே சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மண்கலவை நம்ம கோகோ பிட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலேயே உங்களுக்கு நிறைய மண்கலவை ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதே மெத்தடில் தான் இந்த மண்கலவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு கோகோ பிட்டு, மண், அதுக்கப்புறம் சாணம், அதாவது நீங்கள் தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரம் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தொழு உரத்துக்கு பதிலாக நான் இப்போ மாட்டு சாணத்தை நல்லா காய வச்சு அதை இடித்து அதை இதை மண்கலவையில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஒரு கால்வாசி அளவு கோகோ பிட் இந்த கலவையில் நான் சேர்த்துருக்கேன். மீதி இருக்கிறது எல்லாமே தோட்ட மண் சேர்த்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே கலந்து நான் இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மண்கலவையில் நம்ம இப்போது வேர் விட்டுற அந்த செடிகள் எல்லாத்தையுமே நம்ம ஊண்டி வச்சிடலாம். ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட யூசஸ் பார்த்திங்கன்னா நிறையவே நன்மைகள் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இது கண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பொன்னாங்கண்ணி கீரை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கண்ணில் எந்த நோய்களுமே வராது. நல்லா எவ்வளோ வயசானாலும் நம்மளுக்கு கண்கள் நல்லா கிளியராக தெரியுமா. ஸோ இந்த கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கீரை. ஸோ இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய கீரை. ஸோ இது கண்டிப்பாக அந்த கீரையை நீங்களும் பிளான்டிங் பண்ணி வளர்த்து பாருங்கள். ஸோ இது வளர்க்குறதுமே ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாகவே உங்களுக்கு முளைச்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கீரை எடுத்து சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ 3 monthஸில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கிளைகள்லாம் நிறைய விட்டுரும். அதே மாதிரி ஹைட்டாக ஆயிரும் செடியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்லேயும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கீரை கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சமைக்கிறதுக்காக நீங்கள் கீரை எடுக்கும் போது அதை ஃபுல்லாக நீங்கள் வேரோடு தோண்டி எடுக்காமல் ஸோ ஜஸ்ட்டு அந்த வேருக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் பாதி தண்டோடு நீங்கள் கட் பண்ணி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ மீதி அந்த வேரை மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுறணும். ஸோ அப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்கிற சின்ன கம்பிலேருந்தே உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நிறைய இலைகள்லாம் தளிர் விட்டு திருப்பி உங்களுக்கு இலைகள் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் திரும்ப நீங்கள் கீரை பிளான்டிங் பண்ண தேவையே இல்லாமல் நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செடி எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஸோ வந்து எப்போவுமே நம்ம கீரை வகைகள் வந்து பயிரிடும் பொழுது நல்லா அகலமான தொட்டி இல்லைனா அகலமான பிளாஸ்டிக் பை அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நான் இந்த செடி வந்து வளர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஏற்கனவே பாத்தி கட்டி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய டைம் வந்து பறித்து சாப்பிட்டாச்சு. ஸோ இதோட இலைகள் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு. செடியுமே வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது, அதே மாதிரி நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து சமையலுக்கு வந்து பறிக்கும் பொழுதுமே ஃபுல்லாக வேரோடு பிடுங்கி எடுத்துடாமல் அந்த மேலே உள்ள அந்த கம்புகளை மட்டும்தான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமே வந்து இலைகள் திருப்பி வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உங்கள் வீட்டில் வச்சு பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.